உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகவிருப்பினும் திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகவிருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே உரிய பெருமை யாவும் அற்பமே விந்தை கீரி சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை விந்தை கீரி சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை உன் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாமற்றா ஜீவ நதியா உன் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாமற்றா ஜீவ நதியா துங்கரத்த ஊற்றில் மூழ்கி துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்து மேன்மை யாகினே தூய்மையடைந்து மேன்மை யாகினே விந்தை கீரி சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை விந்தை கீரி சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை சுந்தரம் மிகு இந்த பூவில் சுந்தரம் மிகு இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ விந்தை கீரி சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை விந்தை கீரி சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 146 1-2 இவ்வாறாக சொல்கிறது, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் நான் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் துதிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற எல்லா உபகாரங்களுக்காகவும், ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியங்களுக்காகவும் நாம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், நன்றி நிறைந்தவர்களாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். வேத புஸ்தகத்திலே கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை ஆதாரமாக்கி கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். புக் ஆஃப் கலேஷியன்ஸ் Chapter 6 verse 14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் வாழ்கிறதான இந்த உலகத்திலே மேன்மையையும் மேன்மை பாராட்டுதலையும் விரும்பாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். சிலர் தங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், தங்களுடைய குடும்பத்தை குறித்து, தங்கள் சூழ்நிலைகளை குறித்து, தாங்கள் வைத்திருக்கிறதான பொருட்களை குறித்து
மேன்மை பாராட்டுகிற பலரையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உண்மையாக விசுவாசத்தில் வாழ்கிறவர்கள், ஆவிக்குரிய அனுபவத்தில் கர்த்தராகிய அன்பின் ஆழத்திற்குள்ளாய் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமே இப்பேற்பட்டதான அனுபவங்களை சொல்ல முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லும்போது, அவர் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுவதை தான் இங்கே அவர் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் சிலர் சிலுவையை பற்றி கொள்வார்கள், சிலுவையை ஒரு வணக்கத்துக்குரிய பொருளாக வைத்து அதற்கு மரியாதை செலுத்துவார்கள், ஆனால் கிறிஸ்துவையோ விட்டு விடுவார்கள். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 1:23 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே பிரதானமானவர். சிலுவை என்பது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டங்களிலே அது ஒரு அவமானத்தின் சின்னமாக எண்ணப்பட்டது. இதை குறித்து எபிரேயர் நிருபத்திலே எபிரேயர் ஆக்கியோன் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே அவர் இவ்விதமாக சொல்லுகிறார், அவர் தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்த சகித்த அனுபவங்களை அவர் எழுதுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்திலே இந்த சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்டது. பாருங்கள், கொடிய குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு கொடூரமான தண்டனை தான் சிலுவை மரணம். ஆகவே சிலுவையை யாரும் விரும்ப மாட்டார்கள். சிலுவை மரணத்தை பாருங்க, எந்த ஒரு நபரும் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் அதை குறித்து சிந்தனை கூட செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அப்பேற்பட்டதான ஒரு கொடூர மரணம் தான் சிலுவை மரணம். ஆகவே சிலுவை என்பது பாருங்க ஒரு அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்டது. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று அவர் குறிப்பிடுவது எதனால் என்றால், பாருங்கள், 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலும் ஒரு நிராபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லி உலகம் சொல்லுகிறது. பாருங்கள், 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஆனால் குற்றம் இல்லாத ஒருவர் தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லி உலகம் சொல்லும்போது, ஒரு குற்றமும் செய்யாதவர், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவம் அறியாதவர் என்று சொல்லப்பட்டதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கொடூர சிலுவை மரணத்தின் வழியாக அவர் கடந்து சென்றார். எதற்காக அவர் அவ்விதமான ஒரு அனுபவத்தின் வழியாக கடந்து சென்றார் என்றால், மனுக்குலத்தை இரட்சிப்பதற்காக, உங்களையும் என்னையும் மீட்பதற்காகவே அவர் கல்வாரி சிலுவையின் பாடுகளின் வழியாக கடந்து சென்றார். ஆம் பிரியமானவர்களை, இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லுகிறார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்யப்பட்ட பாவங்கள் அநேகம் இருக்கலாம். பாருங்க, பாவங்கள் என்று சொல்லும்போது ஒரு மனிதன் பிறக்கும் போதே பாவத்தில் பிறக்கிறான். அதை தான் ஜென்ம பாவம் என்று சொல்வார்கள். ஆதாம் முதலாய் தலைமுறையாக பின்தொடர்ந்து வருகிற பாவம் ஒரு மனிதனை ஆட்கொண்டிருக்கிறபடினாலே ஒரு மனிதன் பாவத்தில் பிறக்கிறான். பாருங்கள், ஜென்ம பாவம். பாருங்க, அதுக்கு கூட கர்ம பாவம் என்றால் ஒரு மனிதன் தெரிந்தும் தெரியாமலும் செய்கிற பாவங்கள்.
பாருங்கள், அறிந்தும் அறியாமலும் செய்கிற பாவங்கள் தான் கர்ம பாவங்கள், கிரியையினால் வருகிற பாவங்கள். பாருங்கள், நாம் பாவங்களுக்கு செத்து என்று சொல்லும்போது பாருங்கள், ஜென்ம பாவமும் கர்ம பாவமும் சேர்ந்து பாருங்கள், இந்த இரண்டு பாவங்களையும் தான் பாவங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே பாருங்க, நாம் கவனித்தால் இங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாய். அப்படி என்றால் பாவிகளாய் இருக்கிற நம்மை நீதிமான்களாய் மாற்றும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்திலே பாருங்க, நம்முடைய பாவங்களை, அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமானது வெறுமனே ஏதோ ஒரு குற்றவாளி மரித்தது போல ஒரு வெறுமனையான ஒரு மரணம் அல்ல. அது ஒரு மீட்பின் மரணமாய் இருந்தது. நன்றாய் கவனிக்க வேண்டும். என்னையும் உங்களையும் மீட்பதற்காக, பாவிகளாய் இருக்கிற நம்மை மீட்பதற்காக தான் பாவமில்லாத அவருடைய சிலுவை மரணம் ஒரு மீட்பின் மரணமாக மாறினது. இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இன்றும் நம்மை பாவங்களிலிருந்து விடுவிக்கிறது. பாவத்தின் விளைவினால் வந்த சாபத்தினாலும் சாபத்தின் பிடிகளிலிருந்து அந்த சிலுவை மரணம் நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காலத்திலே அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கும் விரோதமாய் இருந்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் எப்பொழுது இயேசுவை சந்தித்தாரோ, எப்பொழுது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அவர் அறிந்தாரோ, பாருங்க, உலகத்தின் காரியங்கள் அவருக்கு வேறு விதமாய் தோன்ற ஆரம்பித்தது. சொல்லுகிறார், சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று அவர் சொல்லும்போது பாருங்க, அவர் இன்னொரு காரியத்தை பாருங்க, இந்த வசனத்தில் மற்றொரு காரியத்தை அவர் வலியுறுத்துகிறார். அது என்ன காரியம் என்றால் பாருங்க, அவரால் பாருங்க, உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். பாருங்கள், அந்த சிலுவை மரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் பாருங்க என்ன தாக்கத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளாய் உண்டாக்கினது என்றால் பாருங்க, உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று ஒரு காரியத்தை அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். உலகம் என்றால் நாம் வாழ்கிறதான இந்த உலகத்தை தான் அவர் குறிப்பிடுகிறார். உலகம் என்று சொல்லும்போது இது ஒரு ஒரு உலகத்தை அவர் சொல்லவில்லை. உலகத்தையும் உலகத்தை சார்ந்த பொருட்களையும் அவர் குறிப்பிடுகிறார். உலகத்தின் செல்வங்கள் என்று சொல்லலாம். பாருங்க, பணம் போன்றதான பணம், புகழ், பேர், இது போன்றதான பல காரியங்களையும் இந்த உலகத்துக்குள் நாம் உட்படுத்தலாம். பிரியமானவர்களே, ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்று நாம் சொல்லும்போது, சிலுவையை மேன்மைப்படுத்துகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு மற்ற எல்லா காரியங்களும் அது இரண்டாவது பட்சம்தான். பாருங்கள், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது என்றால் பாருங்க, உலகம் இனி பாருங்க என்னை கீழ்ப்படுத்த முடியாது. உலகம் பாருங்க என் கைக்குள்ள இருக்குது, உலகத்தின் கைக்குள் நான் இல்லை என்கிற காரியத்தை தான் இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் பாருங்க இயேசுவை நம்புவார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், இயேசுக்காக வாழ்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் உலகத்தின் காரியங்களும் அவர்கள் வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்கும். நன்றாய் கவனிக்க வேண்டும். உலகத்திலே நாம் வாழ்கிறோம். உலகத்திலே நாம் வாழும்போது நமக்கு தேவையான அவசியப்படுகிற சில காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உலகம் ஒருபோது நம்மை கீழ்ப்படுத்தக்கூடாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளையை பொறுத்தளவிலே உலகம் நம்மை ஆண்டு கொள்ள நாம் இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது.
அவர் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு சோதனைக்காரன் அவரை சோதிக்க வந்தான் என்று வேதம் நம்மை போதிக்கிறது. பாருங்கள், சோதனைக்காரன் சோதிக்க வந்தபோது அதில் ஒரு சோதனை என்னவென்றால், பிசாசு உலகம் முழுவதையும் இயேசுவுக்கு காண்பித்து, நீ என்னை தாழ விழுந்து நமஸ்கரித்தால், பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உன்னிடையதாய் மாறும் என்று சொல்லி, பாருங்கள், ஒரு சோதனையானது இயேசுவை நோக்கி கடந்து வருகிறது. பாருங்கள், உலகத்தை மீட்கும்படியாக, உலகத்தை இரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே அவருக்கு ஒரு ஆஃபர் வருகிறது. பிசாசானவன் பாருங்க, அவருக்கு ஒரு ஆஃபரை கொடுக்கிறான். பாருங்க, ஒரு சலுகை கொடுக்கிறான் என்று கூட நாம் சொல்லலாம். பாருங்க, என்னவென்றால், நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால், நமஸ்கரித்தால் இதெல்லாம் உனக்குரியவைகள் ஆகிவிடும். பாருங்க, மீட்பு என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி சிலுவை பாடு மரணத்தின் வழியாக கிடைக்க வேண்டும் என்கிற அந்த சத்தியத்தை, பாருங்க, அந்த சத்தியத்துக்கு மாறாக இப்பொழுது ஒரு குறுக்கு வழி வருகிறது, ஒரு சலுகை வருகிறது, ஒரு ஆஃபர் வருகிறது. நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த உலகத்தை சிருஷ்டித்த அந்த தேவனிடத்தில், அந்த ஆண்டவரிடத்தில் பாருங்க, அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் நான் உனக்கு தந்துடுவேன். பிரியமானவர்களே, பாருங்கள், இயேசு பாருங்க, இந்த ஆஃபர், இந்த சலுகை இயேசுவுடைய இருதயத்தை அசைக்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு உலகம் ஒரு பொருட்டல்ல. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், உலகம்தான் பெருசு, உலகம்தான் என் சொத்து. பிரியமானவர்களே, இந்த உலகம் என்பது நாம் தற்காலிகமாய் நாம் வாழ்கிற நம்முடைய ஒரு வாழ்க்கை, ஒரு இருப்பிடம் என்று கூட நாம் சொல்லலாம். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்ல வேண்டும். நாம் எவ்வளவுதான் சேர்த்து வைத்தாலும், எவ்வளவுதான் சம்பாதித்து வைத்தாலும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகம் நமக்கு ஒரு தற்காலிக ஒரு கூடாரம் போன்றது. பிரியமானவர்களே, அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சிலுவையை நெருங்கும் போது உலகம் அவருக்கு பெரிதாய் தெரியவில்லை. உலகம் அவரை பாருங்க ஆட்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு பாருங்க, உலகம் மக்களை வசீகரிக்கிறது. சில உலகத்தின் பொருட்களால் வசீகரிக்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, 1 தீமோத்தேயு புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால், 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்கள் பார்த்தால், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், பண ஆசை எல்லா தீமைக்கும் பாருங்க வேறாயிருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை போதிக்கிறது. அது மாத்திரமல்ல, அது நம்முடைய விசுவாசத்தை விட்டு நம்மை வழுகி போக செய்கிறது. அநேக வேதனைகளை வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. இதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஒரு போதனையை கொடுக்கிறது. என்ன போதனை என்றால், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனது, போதும், எனக்கு எல்லாம் இருக்குது, போதும், எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது போதும், எனக்கு கர்த்தர் கொடுக்கிறது போதும், விசுவாசத்தினால் வருகிறது எனக்கு போதும் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு மிகுந்த ஆதாயம். பாருங்கள், 7வது வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். பாருங்கள், 8வது வசனம் சொல்லுகிறது, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க வேண்டும். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை போதிக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுக்கிறதான மகத்தான போதனை என்று நாம் இதனை சொல்லலாம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்,
பாருங்கள், எனக்கு சிலுவை குறித்து இல்லாமல் வேறு ஒன்று எனக்கு குறித்து எனக்கு மேன்மை பாராட்ட முடியாது. ஏனென்றால் அந்த சிலுவை தான் எனக்கு மீட்பை கொடுத்துச்சு. நான் பாவியாக இருந்தேன், தேவன் அறியாமல் இருந்தேன், ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தேன், பல மார்க்கங்களிலும் நான் கட்டப்பட்டு இருந்தேன். இந்த சிலுவை தான் எனக்கு ஒரு மீட்பை கொடுத்துச்சு. நான் பாவியாக இருந்தபோது என் ஜென்ம கர்ம பாவங்களை மன்னித்து எனக்கு என்னுடைய சாபங்களிலிருந்து எனக்கு ஒரு விமோசனம் கொடுத்தது இந்த சிலுவை. இந்த சிலுவை இல்லாமல் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இந்த சிலுவை மரணம் இல்லாமல் இனி என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அதனால் உலகத்துக்கு நான் இப்போ சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். பாருங்க, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா இந்த உலகம் நீ என்னதான் எனக்கு புகழை காட்டினாலும், என்னதான் மேன்மையை காட்டினாலும், இந்த உலகம் எவ்வளோதான் பணத்தை காட்டினாலும், செல்வத்தை காட்டினாலும் எதுவுமே என்னை அசைக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கிறது? எத்தனை பேருடைய விசுவாசம் இவ்விதமாக இருக்கிறது? இயேசுவை விட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தவிர வருகிறதான புகழ், பணம், மேன்மை இது எதுவும் எனக்கு வேண்டாம் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, ஒருமுறை சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்டார்கள், ஆண்டவரை, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. நன்றாய் கவனிக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே. பாருங்க, இன்னும் ஒரு வார்த்தை சொல்ல போனா, ஆண்டவரை எல்லாத்தையும் விட்டுட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாருங்கள், எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பு பாருங்க பலமாக இருந்தது. நன்றாய் கவனிக்க வேண்டும். அந்த சீஷர்கள் பாருங்க எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினவர்கள். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை, கல்வாரி பாடு மரணத்துக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் அவர்கள் நிரப்பப்பட்ட போது எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் கேட்கவில்லை. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்ட போது இந்த உலகம் எங்களுக்கு ஒரு பெருசல்ல என்பது அவர்களுக்கு புரிந்தது. ஆம் பிரியமானவர்களே, பேதுருவும் யோவானும் ஜெபாலயத்துக்கு சொல்லும்போது, அப்போஸ்தலர் நடபடியிலே 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அவர்கள் ஜெபாலயத்துக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒருவன் இவர்களை பார்த்து பிச்சை யாசித்துக் கொண்டிருந்தான். நன்றாய் கவனிக்க வேண்டும். அவனால் நடக்க முடியாது. பாருங்க, நடக்க முடியாத ஒருவன், பிறந்ததிலிருந்தே சப்பானியாய் பிறந்த ஒருவன் இவர்களை பார்த்து பிச்சை யாசித்துக் கொண்டிருந்தான். அவன் இருந்ததோ அலங்கார வாசல் என்று சொல்லப்பட்டதான ஒரு வாசலிலே அவன் அமர்ந்திருந்தான். நன்றாய் கவனிக்க வேண்டும். அவன் உட்கார்ந்திருக்கிறது அலங்கார வாசல், ஆனால் அவன் நிலைமையோ அலங்கோலமாக இருந்தது. அவன் இவர்களை கண்டு பாருங்க, இவர்களிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி இவர்களை பார்த்து பிச்சை கேட்டான். அப்பொழுது பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது. வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறதை நான் உங்களுக்கு தருகிறேன். நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒரு காலத்தில் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டவர்கள் பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணத்துக்கு பிற்பாடு பாருங்க, அவர்களுக்கு மேல் வெளிப்பட்ட ஒரு தேவ வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்ததான வெளிப்பாடு அவர்களுடைய சிந்தனைகளை மாற்றினது. அவர்கள் அந்த சப்பானியாய் பிறந்த அந்த மனிதனை பார்த்து சொன்னார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறதை நாங்கள் தருகிறோம், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னபோது பாருங்க, அங்கே ஒரு அற்புதம் வெளிப்பட்டது. அவன் எழுந்து குதித்து ஓடி தேவாலயத்தில் சென்று தேவனை மகிமைப்படுத்தினான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, சிலுவையின் மேன்மை இந்த காலைவேளை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த உலகத்தின் காரியங்களை நினைத்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டீர்கள். எனக்கு என்ன இருக்கிறது, எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் பாருங்கள் வீணாக கவலைப்பட மாட்டீர்கள், நீங்கள் புலம்ப மாட்டீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில்
நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய மீட்பின் மகிமையை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது, அவருடைய கல்வாரி சிலுவையை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது, உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மீட்பை தர அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் அந்த ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். அப்படி சிலுவைக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஏசப்பா, நானும் என் வாழ்க்கையும் பேரளவுக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. பேரளவுக்கு வெறுமனே நான் சிலுவையை நோக்கி பார்க்கிறவனாக இருக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மீட்பு, அந்த பாடுகள், அந்த மீட்பு, அதை நான் நோக்கி பார்க்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, இந்த காலை வேளையிலே நாங்கள் கேட்ட வேத சத்தியமானது ஆண்டவரே எங்கள் வாழ்வுக்கு பிரயோஜனமாய் காணப்பட, அப்பா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கல்வாரி சிலுவை குறித்ததான ஆண்டவரை சிந்தனையையும் மீட்பின் வல்லமையையும் குறித்ததான வெளிப்பாட்டை ஒவ்வொருவருக்கும் அப்பா நீங்கள் தாமே கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறுமனையான ஒரு வாழ்க்கை அல்ல என்பதை இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரும் அறிந்து ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காய் திறக்க ஆண்டவர் கர்த்தர் தாமே அப்பா நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் பாவத்தினால் கட்டப்பட்டவர்களாய் யாராகிலும் இந்த வார்த்தை கேட்பார்களானால் அப்பா ஏசப்பா, உங்கள் மீட்பு இந்த காலை வேளை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து சொல்லட்டும். ஆண்டவரே, பாவங்களிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கட்டும். அப்பா, சாபத்தின் கட்டுகளிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கட்டும். ஆண்டவரே, அப்பா, ஒரு தெய்வீக மகிமையை இந்த காலை வேளையில் இவர்கள் காணத்தக்கதாய் ஆண்டவர் தாமே கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்பா, இந்த காலை வேளையில் ஒருவேளை ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியாமல் ஆண்டவர் உலகத்துக்கு கீழ்ப்பட்டிருப்பார்களானால் அப்பா, அவங்க சிலுவையின் வல்லமை, மீட்பின் வல்லமை இந்த காலை வேளையில் தம்முடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறந்து ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பா, உலகத்தின் பிடியிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தாமே விடுவித்து அப்பா உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் தாமே கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற எங்கள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே விசேஷமாய் இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதானே ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே விடுவிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொரு தேசங்களும் ஆண்டவரே இந்நாட்களிலே கர்த்தரை நோக்கி பார்க்கத்தக்கதாய் ஆண்டவரே இந்த வைரஸின் பிடிகளிலிருந்து விடுபடத்தக்கதாய் உங்கள் மகிமையின் வல்லமை ஆண்டவரே ஆணி பாய்ந்த கரத்திலிருந்து வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே துணையாக இருப்பீராக, பலப்படுத்துவீராக, கர்த்தர் தாமே ரட்சிப்பீராக. ஆண்டவர், இந்த வைரஸின் பிடிகள் முற்றிலுமாய் தேசங்களை விட்டு ஆண்டவர் அழிந்து போகத்தக்கதாய் உங்கள் மகிமையின் வல்லமை அப்பா இந்த வேளையில் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வெகு சீக்கிரத்தில் தேசம் இயல்பு நிலைக்கு திரும்பத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையிலே பலப்படுங்கள். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்கு தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.